வெல்கம் டு வீக்கெண்ட் ஜங்ஷன். வீக்கெண்ட் ஜங்ஷன் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அதிரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 2 கப் பச்சரிசி எடுத்து நல்லா கழுவிட்டு 2 மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன். பாருங்கள், 2 மணி நேரமாக ஊறிடுச்சு. இப்போ இந்த தண்ணியை ஃபுல்லாக இப்போ நம்ம வடிகட்டிடணும். தண்ணி ஃபுல்லாக வடிகட்டியாச்சு. இப்போ இந்த அரிசியை ஒரு துணியில் போட்டு காய வைக்க போகிறேன். இந்த துணி ஈரத்தெல்லாம் உறிஞ்சிடும். ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் வரைக்கும் இந்த மாதிரி காஞ்சதுன்னா ஈரம்லாம் இழுத்துடும். இப்போ நல்லா காஞ்சிடுச்சு. ஒரு 3/4 மணி நேரம் ஆயிருக்கும். ஈரம் ஃபுல்லாகவும் போயிடக்கூடாது. நீங்கள் கையில் தொட்டினீங்கன்னா இங்கே பாருங்கள், என் கையில் கொஞ்சம் அரிசி ஒட்டி தான் இருக்குது. இன்னமும் அந்த அளவுக்கு ஈரப்பதம் இருக்கணும். ஃபுல்லாக காஞ்சிடுச்சுன்னா சரியாக வராது அதிரசம். நான் 2 கப் தான் போட்டேன்றதுனால இதை ஒரே சுற்றிலே சுற்றிட்டேன். மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சாச்சு. இதை இப்போ நல்லா சலிச்சுக்க போகிறோம். 3/4 பங்கு மைய அரைக்கணும் மாவு. மீதி 1/4 பங்கு நொரன்னு தான் இருக்கணும். அப்போ தான் அதிரசத்துக்கு உள்ளார நல்லா மணல் மணலாக இருக்கும். இந்த மாவோட ஈரப்பதம் காயாமல் இருக்கிறதுக்கு மூடி வச்சுருங்க. அடுத்து வெள்ளைப்பாகு தயார் பண்ணிக்கலாம். 2 கப் அரிசி எடுத்தேன்னு சொன்னேன் இல்லையா, அதனால் இதில் 1.5 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். நான் இந்த கப்பில் தான் அரிசியும் அளந்தேன், இதே கப்பில் தான் வெல்லமும் அளந்திருக்கேன். 1.5 கப் வெல்லம் இதுக்கு சரியாக இருக்கும். வெல்லத்தில் தூசி இருக்குங்கிறதுனால இப்போ அதை ஃபில்ட்ரு பண்ண போகிறேன். ஒரு பாத்திரத்தில் வெல்லத்தை சேர்த்துருங்க. 1.5 டேபிள் ஸ்பூன் மட்டும் தண்ணி ஊற்றுறேன், வெல்லம் கரையிறதுக்காக. வெல்லம் கரைஞ்சிடுச்சு. இப்போ அதை நான் வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன் ஃபில்ட்ரு பண்ணி. இப்போ இதில் 1.5 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றுறேன். ஏற்கனவே வெல்லம் கரைக்கிறதுக்கு ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றிருந்தோம். அதனால் இது சரியாக இருக்கும். நிறைய தண்ணி ஊற்ற வேண்டாம். இப்போ பாகை கொதிக்க வைக்கலாம். அடுப்பு மீடியம்லேயே இருக்கட்டும். பாகு பாருங்கள் நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ பதம் பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கிட்டு ஊற்றி பார்த்திங்கன்னா பாகை கரையாமல் வரணும். கரையாமல் வந்துடுச்சுனாலே பதம் ஓகே தான். எனக்கு பாருங்கள் கொஞ்சம் சாஃப்டான ஒரு பால் ஷேப்பில் கிடைக்குது. உங்களால் கையில் அதை எடுக்க முடியணும். அவ்வளோதான். ஒருவேளை நீங்கள் ரொம்ப முடுகிடுச்சு பாக நினச்சிங்கன்னா 1 டீஸ்பூன் அளவு மட்டும் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க, சரியாயிடும். இப்போ இதில் மாவை சேர்த்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா கட்டி தட்டாமல் நல்லா கிளறணும். நீங்கள் அடுப்பு ரொம்ப லோவிலே இருக்கட்டும், ஏன்னா இந்த மாவு பாகில் வேகணும். அப்போ தான் அதிரசம் நல்லா வரும். கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு இந்த பாகில் சரியாக கொஞ்சம் வேகாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் எண்ணெயில் போடும்போது அதிரசம் கரைஞ்சி போயிடும். நான் எல்லா மாவையும் இதில் சேர்த்து கலக்கிறேன். 2 கப் அரிசி மாவுக்கு 1.5 கப் வெல்லத்துக்கு சரியாக இருக்கும். உங்களுக்கு இனிப்பு கூட வேணும்னா நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது அப்படியே இருக்கட்டும். ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே இருக்கட்டும். அப்போ தான் இந்த மாவில் வெள்ளைப்பாகு நல்லா ஊறும். ஒரு நாளுக்கு அப்புறமா இப்போ அதை திறந்து பார்க்கலாம். பாருங்கள், மாவு நல்லா செட் ஆகிடுச்சு. ஓடலை, ரொம்ப மாவு கரெக்டான பதத்தில் இருக்குது. இப்படி இருந்தால் தான் கரெக்டாக உங்களுக்கு அதிரசம் தட்டை வரும். ஒருவேளை தண்ணியாக இருக்குது உங்களுக்கு மாவு நினச்சிங்கன்னா ஃப்ரிட்ஜில் வைங்க, மாவு கொஞ்சம் டைட் ஆகும். ஒருவேளை மாவு திக்காக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் சுட தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள், சரியாயிடும். இப்போ அதிரசம் தட்ட ஆரம்பிக்கலாம். நான் ஒரு ஷீட் எடுத்திருக்கேன், அதில் எண்ணெய் தடவிக்கிறேன். நீங்கள் வாழை இலையில் போட்டிருந்தாலும் போடலாம். எனக்கு வாழை இலை கிடைக்கல. கையில் எண்ணெய் தடவிக்கிட்டு மாவு அள்ளுங்க. பாருங்கள், மாவு எவ்வளோ டைட்டாக இருக்குது பாருங்கள். எடுத்து உருட்டிக்கலாம். நல்லா சாஃப்டாக உருட்டிக்கோங்க. கையிலையே லைட்டாக பிசைஞ்ச மாதிரி உருட்டுங்க, நல்லா சாஃப்டாக வரும் அதிரசம். இப்போ அதிரசத்தை தட்டிக்கலாம். நல்லா ரவுண்டாக விரலை வச்சு தட்டி விடுங்க. ரொம்ப மெல்லிசாக தட்டினீங்கன்னா ரொம்ப மொறுமொறுன்னு இருக்கும், இல்லைன்னா அதிரசத்தில் ஓட்டை விழும். அதனால மீடியமாக தட்டிக்கோங்க.
இப்போ அதிரசத்தை அப்படியே எடுத்து எண்ணெயில் விட்டுறலாம். எண்ணெயை நல்லா இப்படி மேலே அள்ளி விடுங்க. அதிரசம் பாருங்கள் நல்லா உப்பி வந்துடுச்சு. நல்லா உப்பி வந்தோடனே இன்னொரு பக்கம் திருப்பி விடுங்க. 2 பக்கமும் வேகணும். அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுருங்க இப்போது. அப்போ தான் உள்ளே ஃபுல்லாக வேகும். 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டு வேக வைங்க. 2 சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ அதிரசத்தை எடுத்துடலாம். அதிரசத்தில் இப்போ நிறைய எண்ணெய் கோத்துருக்கு இல்லையா, இந்த மாதிரி அதிரசம் அழுத்தி கடையில் கிடைக்குது. இல்லைனா நீங்கள் ஒரு கிண்ணம் கூட வச்சு இந்த மாதிரி அழுத்தி எடுத்திங்கன்னா அதிரசமும் நல்லா தட்டையாக இருக்கும், உள்ளேயும் சாஃப்டாக தான் இருக்கும். அவ்வளோதாங்க, சுட சுட அதிரசம் தயார். நீங்களும் செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஜங்ஷனில் சந்திப்போம்.